அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். குழந்தைகளாகிய நாங்கள் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்கு உங்கள் ஒத்துழைப்பு அவசியம். வணக்கம். நம்ம ஒரு இடத்த போவோமா? காட்டுக்கோழி இருக்காம். அங்க நிறைய முட்டை இருக்கும். எங்களோட பெரியம்மாட வீட்டுக்கு பக்கத்துல எடுக்க போவோமா? பிரசாணி, இதான் நான் சொன்ன இடம். போய் தேடுவோமா? இங்க நிறைய காட்டுக்கோழி முட்டையை நான் இருக்கிறேன். இங்க நிறைய காட்டுக்கோழி வைக்கிறது தெரியுமா? முட்டை தேடுவான். பாத்தியா? அங்க ஒரு முட்டை இருக்கு. நம்ம 4 முட்டை எடுத்திருக்கோமே. வா போலாம். இங்க பாருங்க நண்பர்களே, இந்த காட்டுக்கு நம்ம தேடி 4 முட்டை எடுத்திருக்கோம். வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம தேடி எடுத்த காட்டுக்கோழி முட்டை எல்லாம் கழுவி எடுக்க போறோம். அதுல நிறைய பூச்சிகள் மேஞ்சிருக்கும் இல்லையா? அதை இப்ப கழுவி எடுக்கலாம். வாங்க. வாங்க நண்பர்களே, இப்ப நானும் பிரசாணி இந்த பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் சுத்தம் பண்ணி எடுக்க போறேன். நண்பர்களே, இப்ப நம்ம இந்த பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் வாங்க நறுக்கி எடுப்போம். நண்பர்களே, இப்ப நம்ம வெட்டி வச்ச பச்சை மிளகாயும் வெங்காயத்தை இந்த பாத்திரத்துக்குள்ள போடலாம். வாங்க. நண்பர்களே, இப்ப இந்த சீரகத்தை நம்ம இடிச்சு போடுவோம். என்று சொன்னா இந்த முட்டை பொரியல் சாப்பிடக்குள்ள இது கொஞ்சம் கனமா இருக்கிறதால நம்மளுக்கு சாப்பிடுறது கொஞ்சம் அவ்வளவு இருக்காது. இந்த இடிச்சு போடுவோம். வாங்க. இங்க பாருங்க நண்பர்களே, உழவுக்கு போட்டா காணும். இப்ப நம்ம இடிச்ச சீரகத்தை இதுக்குள்ள போடலாம். வாங்க. அதுக்கப்புறமா இது மஞ்சத்தூள் காய். மஞ்சத்தூளை ஒரு ஸ்பூன் தேவை. 1 ஸ்பூன் போடலாம். பாருங்க. இப்ப நம்ம இதுக்குள்ள போடலாம். அதுக்கப்புறமா இந்த மிளகுத்தூள், இதை நம்ம 1 ஸ்பூன் போடணும். அதுக்கப்புறமா உப்பு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பாருங்க.
இவ்வளவுக்கு போட்டு அதுக்கப்புறமா இது மசாலா தூள். நண்பர்களே, இப்ப நம்ம அந்த முட்டைய உடைச்சு ஊத்துவோம் வாங்க. இங்க பாருங்க நண்பர்களே, முட்டையை உடைச்சு வெட்டிட்டு இத கலக்குவேன் வாங்க. நல்லா இத கலக்குவோம். ஏன்னு சொன்னால் சில பேர் இத கலக்காம விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அப்ப இதனால சில பேர் இதை கவனிக்கிறல்ல, நம்ம இதை கொஞ்சம் நல்லா கலக்கி விடுவோம். நண்பர்களே, இப்போ வந்து இந்த முட்டையை கலக்கிட்டேன் பாருங்க. இப்படி இருக்கணும் முட்டை. இங்க பாருங்க நண்பர்களே, இப்ப வந்து முட்டை பொரிக்க இப்ப நம்ம வந்து நெருப்பை மூட்டி எடுப்போம் வாங்க. பிரசாணி அந்த துணியத்தான். இப்ப நம்ம வந்து முட்டை வரிக்கிறதுக்கு இப்ப நம்ம இந்த பாத்திரத்தை சூடு பண்ணி எடுப்போம் வாங்க. பிரசாணி அந்த எண்ணெய்தான். இப்ப வந்து சட்டி சூடாயிட்டு சுத்தமான இந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெய் சூடாயிட்டு தங்கச்சி பாப்பா அக்காக்கள் முட்டை வரிக்கிறோம்னு கொஞ்சம் மண்ணிட்ட மீறியேன். இப்ப எண்ணெய் சூடாயிட்டு இதுல கலக்கி வச்சிருக்கிற இந்த காட்டுக்கோழி முட்டையை இதுல விடுவோம். பிரசாணி கரண்டிட்டா. இப்ப வந்து இந்த பக்கம் முட்டை வைத்து இத அடுத்த பக்கம் வேக வைப்போம் வாங்க. இப்ப நம்ம இத அடுத்த பக்கம் மாத்தி போட்டுட்டோம். வாங்க பிரசாணி உங்க வைங்க. இப்ப வந்து இந்த பக்கம் வெயிட்டு முட்டை எடுத்து நம்ம இந்த பிளேட்ல வைப்போம் வாங்க வாங்க. இங்க பாருங்க நண்பர்களே, இப்ப வந்து நம்ம இந்த முட்டையும் பொரிச்சிட்டோம் பாருங்க நண்பர்களே. இப்ப வந்து நம்ம முட்டை பொரிச்சு முடிஞ்சு இப்ப நம்ம வந்து சோறு சமைக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரிசிய கொஞ்சம் கொட்டுவோமா. இப்ப நம்ம வந்து தண்ணி விடுவோம் வாங்க. இப்ப நம்ம இதை தண்ணி விட்டு கழுவுவோம். இதுல இருக்கிற வெள்ளத்தன்மை போற வரையும் இந்த சுத்தமா கழுவி எடுப்போம். இப்ப நம்ம இதை வடிகட்டுவோம் வாங்க. இந்த அரிசியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் சமப்படுத்தி விடுவோம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விடுவோம். இப்ப நம்ம வந்து அரிசியை கழுவிட்டோம்.
இப்ப நம்ம வந்து இந்த பானையை எடுத்து இந்த நெருப்புல வைப்போம் வாங்க. மூடுறது வந்து ஆரோக்கியம், அதனால மண் சட்டியால மூடி விடுவோம். இப்ப நம்ம இதை மூடிட்டோம். இப்ப வந்து சோறு கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம இந்த சோறு கொதிக்கிற வரை நம்ம கொஞ்சம் காத்திருப்போம். பாருங்க நண்பர்களே, இப்ப நம்ம இந்த சமைச்ச இந்த சோறு வந்து வடிவ அந்த பூ மாதிரி வந்திருக்கு பாருங்க. இது வந்து பூ மாதிரி வந்திருக்கு. இப்ப நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டோம். நம்மளோட நண்பர்கள் எல்லாம் ரெடியா இருக்காங்க. வாங்க நண்பர்களே. இப்ப நண்பர்களே, இப்ப நம்ம பொரிச்ச மொட்டை எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம இதை எடுத்து வைப்போம். உங்களுக்கு இருக்கு தங்கச்சி பாபா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னடி அது? இது வந்து அம்மாவுக்கு தெரியாம எடுத்து வந்து இறைச்சி குழம்பும் வளையாமின் பொரியலும். உங்களுக்கு தான் தங்கச்சி பாபா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க தங்கச்சி பாபா. சாப்பிடுங்க. தங்கச்சி பாபா நல்லா இருக்குல்ல தண்ணி. முட்டை பொரியலும் இறைச்சி கறியும் வளையாமீன் பொரியலும் நல்லா இருக்கு. இந்த முட்டை பொரியலுக்கும் இந்த சோறுக்கும் வேற லெவலா இருக்கு. நம்ம பொரிச்ச முட்டை பொரியல் சுவையா இருக்குவா. இந்த டேஸ்டுக்கு வரும் நான் நினைச்சு கூட பாக்கல பிரசானி. நல்லா வந்திருக்கு. தங்கச்சி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. நல்லா சாப்பிடுறா. தங்கச்சி பாப்பா உனக்கு முட்டை பொரியல் பிடிச்சிருக்கா? சாப்பிடுங்க தங்கச்சி பாப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க.